Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அக்கேராவோட மினி சீவிங் மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ நான் Amazonல இருந்து இந்த கிட்ட நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சோ இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ எங்க வீட்ல பெரிய மிஷின் இல்ல. சோ அதுக்காக நான் வந்து இந்த மினி சீவிங் மிஷின் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ 3 months வாரண்டியோட கொடுக்குறாங்க. சோ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிட் எல்லாமே வந்துருது. லைக் த்ரெட் கிட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறாங்க. சார்ஜர் பாயிண்ட் அண்ட் மோட்டரோட எல்லாமே உங்களுக்கு வந்துருது. ஸோ இந்த மாதிரி மினி சீவிங் மிஷின் இருக்கிறது நல்லது தான். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுட் பெடலோட சார்ஜிங் பாயிண்ட் வந்து இது அண்ட் கீழே வந்து நம்மளோட சார்ஜர் பாயிண்ட். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிட்ட உடனே இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த த்ரெட் வேணுமோ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒயிட் கலர் த்ரெட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட்டாக ஒரு புஷ் கொடுத்து எடுத்திங்கன்னா இது மேலே அப்படியே லிஃப்ட் ஆகிடும். ஸோ இதில் என்ன த்ரெட் வேணுமோ நீங்கள் அதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஒரு புஷ் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா அந்த பாபின் வந்து மாற்ற அந்த இது வந்து உங்களுக்கு ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ எந்த த்ரெட் வேணுமோ நீங்கள் அதில் வச்சு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஒயிட் த்ரெட் வந்து ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருந்ததால நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து த்ரெட் வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ இது கீழே ஒரு லிவர் இருக்கும். ஸோ இந்த லிவர் மூலயமா வந்து நெருக்குள்ளே போகிற மாதிரி அந்த வே இருக்கும். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒயிட் கலர் த்ரெட் வந்து நான் இந்த நீடில்குள்ளே விட்டு எடுத்துட்டேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேக் த்ரெட்டும் நான் வந்து ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் கலர் ஆல்ரெடி நான் லோட் பண்ணி வச்சுட்டேன். லோட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிடணும் பேக் த்ரெட். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது அப் அண்ட் டவுனுக்கு இந்த மாதிரி ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து இப்போ ஒரு போர்டும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த போர்டு வந்து. ஸோ எப்பயுமே வந்து நம்ம பெரிய மிஷின் வாங்கி அது வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப இடம் வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து எடுக்கும். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி மினி சீவிங் மிஷின் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பில்லோ கவரோ சிம்பிளாக ஒரு கர்ச்சீஃப் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ண உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இது கூடவே கிட்டும் கொடுத்துருக்காங்க. த்ரெட் கிட் ஓக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரெடியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிசர்லேருந்து. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற பொருளில் இதுவும் ஒன்று. ஸோ மறக்காமல் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.